நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். கடைசியா போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதனால மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள பார்க்க திரும்பவும் வந்திருக்கேன். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரச்சனை இல்லாத குடும்பமே இந்த உலகத்துல கிடையாதுங்க. அப்படி ஒண்ணு இருந்தா, அது கண்டிப்பா இந்த உலகமா இருக்க வாய்ப்பில்ல. ஆனா, எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்துல இருக்கிற குழந்தைக்கு நம்ம மேக்ஸிமம் அந்த பிரச்சனைய தெரியாம பார்த்துப்போம். கரெக்ட் தானே? "எப்பா சாமி! என்னதான்டா சொல்ல வரேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் ஒரு ஃப்ளோல போலான்னு பார்த்தேன். ஆனா, அது வீடியோவ ஸ்லோ பண்ணிடும் போல. சரி, சொல்ல வந்தத சொல்லிட்டு, இன்னைக்கு படத்துக்கு போயிடுறேன்." ஒரு மோசமான போர் நடக்கும் சூழல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு குடும்பம். ஆனா, அந்த போர் பத்தின விஷயங்கள் மகனுக்கு தெரியாம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை படுற கஷ்டத்த ரொம்ப நகைச்சுவை உணர்வோட சொல்லப்பட்ட படம் தான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். வாங்க கதைக்குள்ள போவோம். நம்ம கதாநாயகனோட பேர் கைலோ. அவருக்கு நகரத்தில ஒரு புத்தக கடை வைக்கணும்னு ஆசை. அதனால அவரும் அவர் கூட இன்னொருத்தர் டவுன்ல இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு கார்ல போயிட்டுருப்பாங்க. எதிர்பாராத விதமா அவங்களோட கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. அந்த கார ஓரமா நிப்பாட்டி சரி செஞ்சுட்டு, அப்படியே பக்கத்தில இருக்கிற பண்ணை வீட்டுக்கு போய் குழாயில இருக்க தண்ணிய அடிச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த சின்ன பொண்ணுகிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். என்னடான்னு மேல பார்த்தா, புறாக்கள்லாம் அப்படியே படபடன்னு பறந்து அங்கேருந்து ஒரு பொண்ணு குதிப்பா. அப்படியே நம்ம ஹீரோ கையில தாங்குவாப்புல. தாங்கி "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அங்க இருந்த குளவி என்ன கொட்டிருச்சு" அப்படின்னுவான். உடனே நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க தான் நம்ப கதாநாயகி தோரா. 2 பேருக்கும் ஒரு டீசென்ட்டான அறிமுகம் அந்த இடத்துல கிடைக்குது. கைலோ நகரத்துக்கு போனதும், அங்க இருக்க புத்தக கடை வைக்கிறதுக்கு உரிமம் வாங்குறதுக்கு அது சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போவாப்புல. போன இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ! எப்படியும் இது வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு, நம்ம உரிமம்லாம் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு, அவரோட மாமா உதவியோட அங்க இருக்க ஒரு பெரிய ஹோட்டல் வெயிட்டர் வேலைக்கு சேர்றாரு. கெய்டோ இருக்கிற அதே ஊர்ல தான் தோராவும் ஒரு பள்ளியில டீச்சரா வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் எதிர்பாராத விதமான சந்திப்புகள் அப்பப்போ நடக்குது. ஆனா ஒரு சில சந்திப்புகள் நம்ம கெய்டோவே உருவாக்குறாரு. ஆ அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய காமெடி கொட்டி கிடக்கும். அந்த சீனெல்லாம் அப்படியே ஒரு ஜெராக்ஸ போட்டு நம்ம ஊர்ல இருக்கிற படத்துலயும் வச்சாங்க. அதுவும் ஒரு பெரிய ஹீரோவ வச்சு. அது என்ன படம்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். கைடா பொதுவாவே நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள ஆளுன்றதுனால, அவர் வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவர பிடிக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர ஒரு டாக்டர். அவங்க 2 பேரும் விடுகதை போட்டே விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு குளோஸு. அவரு மட்டும் இல்ல, அவர் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே கைடோவ ரொம்ப பிடிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, கைடோ வேலை செய்ற இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு நாள் தோரா நாடகம் பார்க்க போறாங்க. அத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அதே நாடகத்துக்கு இவரும் போறாரு. அங்க நாடகம் முடிஞ்சு எல்லாரும் வெளிய வரும்போது, நம்ப ஆளு வழக்கம் போல ஒரு பிளான போட்டு, எப்படியோ ஹீரோயின் தன்னோட கார்ல வரா மாரி பண்ணிடுறாரு. ஆனா காரு வழக்கம் போல அது வேலைய காமிச்சிருது. என்னன்னா ரிப்பேர் தான். ஆனா, தன்னோட நகைச்சுவை பேச்சால அந்த தருணத்தையே ஒரு விதமா சமாளிச்சு, தோராவ ரொம்ப ஜோரா சந்தோஷப்படுத்துவா போல நம்ம ஆளு. அதே சமயம் இதுதான் நேரம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரோட காதல தோரா கிட்ட சொல்லுவாரு. தோராவும் ஓகே சொல்லிர்றாங்க. பின்ன இப்படி ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஆள யாருக்கு தான் பிடிக்காது? நல்லபடியா அந்த சீன் அதோட முடியுது. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா, தோராவுக்கு நிச்சயார்த்தம் நடக்குது. அதுவும் எங்கன்னா, நம்ம கதாநாயகன் வேலை செய்ற அதே ஹோட்டல்லயே. இது தெரியாம நம்ம ஆளு ஜாலியா அங்கேயும் இங்கேயும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில விஷயம் தெரிஞ்சதும் கைடு ஷாக் ஆகுறாரு. ஆனா, நம்ம தோரா என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ பக்காவா ஒரு பிளான போட்டு தூக்குறாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பொறக்குறான். அவன் பேர் ஜோஷ்வா. புத்தக கடை, பொண்டாட்டி, பையன்னு குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போயிட்டுருக்கு. அது 1939 2ஆம் உலகப் போரோட கடைசி மாதம் அப்படின்ற மாரி கதையில காட்டுறாங்க. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கும், நாய்களுக்கும் அனுமதி இல்லைன்னு போஸ்டர்லாம் அங்கங்க ஒட்டியிருக்காங்க. அத ஜோஷுவா படிச்சுக்கிட்டே போறான். ஒரு நாள் அவங்களோட புத்தக கடையில அப்பாவும் பையனும் இருக்கிறப்போ, ஹிட்லரோட படைய சேர்ந்தவங்க கெய்டோ விசாரணைக்கு கூட்டு போறாங்க. அப்ப அத பார்க்குற அவனோட பையன் பயந்துறக்கூடாதுன்னு நம்ம கெய்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி காமெடியா நடந்து போவாரு. அத பார்த்த ஜோஷுவாவும் ஒண்ணும் இல்ல, நம்ம அப்பா சும்மா எங்கேயோ போயிட்டுருக்காருன்னு நெனச்சுப்பான். அவன் அப்படி நெனைக்கணும்னு தான் கெய்டோ அந்த மாரி நடந்தே போயிருப்பாரு. நல்ல வேளையா அன்னைக்கு விசாரணைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாப்புல. அடுத்த கொஞ்ச நாள்ல ஜோஷுவாவோட பிறந்தநாள் வருது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் பலமா வீட்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தோரா கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் பார்ப்பாங்க. அவங்க வீடே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலங்கோலமா இருக்கும். ஹிட்லரோட நாசி படை எல்லாரையும் கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லோரும் மரண பீதியில ஒரு வண்டியில போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜோஷுவா அப்பா கிட்ட கேள்வியா கேள்வி கேட்டு தொலைப்பான். என்னென்னத்தையும் சொல்லி நம்ம கைடவும் சமாளிப்பாரு. கடைசியா பார்த்தோன்னா, நம்ம ஜாலியா டூர் போறோம்னு சொல்ல, அத நம்ம பையன் நம்பிடுறான். தோரா யூதனத்த சார்ந்தவங்க இல்லன்றதுனால, அவங்க கைது செய்யப்படல. அதனால குடும்பத்துக்காக அதிகாரிகிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா, அவரு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிர்றாரு.
சரி, என்னையும் அந்த கைதிகள் கூட அனுப்பிச்சிடுங்கன்னு கேட்டு அவங்களும் அதே ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அம்மா ட்ரெயின்ல ஏறத்த பார்த்த ஜோஷ்வா ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஐயா நம்ம கூட வந்து டூருக்கு வந்து அம்மாவும் கூட வராங்க அப்படின்னு. ஆனா, உண்மையிலேயே அவங்க போற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லரோட நாசி படையை சேர்ந்த ஒரு சித்திரவதை முகாம். மனிதர்களை ஈவு இரக்கமே இல்லாம கொன்னு குவிக்கிற இடம் தாங்க அது. ஒரு வழியா அந்த ட்ரெயின் அந்த முகாமுக்கு வந்து சேருது. எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு ஒரு ரூமுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா 20, 30 பேர் இருப்பாங்க. ஆனா ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஜோஷ்வாக்கு அந்த இடம் சுத்தமா புடிக்கல. அப்பா கிட்ட வந்து வீட்டுக்கு போலான்னு வந்து சொல்றான். பெரியவங்களுக்கே அந்த இடம் பிடிக்காத போது, பாவம் பசங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும்? ஆனா கீழ வந்து அந்த இடத்துல வந்து நல்லா சமாளிப்பாரு. என்னன்னா, இது ஒரு வந்து விளையாட்டு. இந்த விளையாட்ட வின் பண்றவங்களுக்கு ஒரு நிஜ பீரங்கி வண்டி தருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ப ஆளு வந்து அத நம்புறா மாரியே தெரியல. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற படை வீரர் ஒருத்தர் வந்து அந்த முகாம்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்து சொல்ல வந்திருப்பாரு. ஆனா அவங்க பாஷை தெரிஞ்ச ஒரு ஆள் யாராவது வாங்கன்னு சொல்ல கெய்டோ வந்து கைய தூக்குறாரு. பக்கத்துல இருக்கிறவன் உனக்கு அவங்க பாஷை தெரியுமான்னு கேட்க, யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவாரு. பாஷை தெரியாம எங்கடா போறான் இவன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாரி பார்ப்பாங்க. ஏன் படம் பார்க்குற நமக்கே அப்படிதான் தோணும். இவன் என்னதான்டா பண்ண போறான் அங்க போயின்னு. ஆனா, அவன் ஏன் அப்படி செஞ்சான்னு சீன் போக போக தெரியுது. படைவீரன் அங்க இருக்கிற முகாமோட விதிமுறைகள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஆள பார்த்தீங்கன்னா, அவங்க பையன சமாளிக்க வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. அப்படி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்ட வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு நிஜ பீரங்கி வண்டி. ஆனா இதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. என்னன்னா, பிஸ்கெட்டு, ஜாமுன்னு கேட்கக்கூடாது. வீட்டுக்கு போனா அம்மாவ பார்க்கணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. 1000 பாயிண்ட் எடுக்கிறவங்க இந்த கேம வந்து வின் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு கீழ வந்ததும் ஒரு ஆள் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்பாரு. இவரு அந்த பாஷை தெரிஞ்சு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிறவங்க இவன் என்ன பைத்தியமான்ற ரேஞ்சுக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனா எந்த நிலையிலயும் தன்னோட பையனுக்கு இங்க இருக்கிற நிலைமை தெரியக்கூடாதுன்னு ஒரு அப்பா படுற கஷ்டம்னு அந்த படம் பார்க்குற நமக்கு சொல்லாம உணர்த்தும் அந்த சீன். முதல் பாதியில நல்லா சிரிக்க வச்ச இந்த படம், அடுத்த பாதியில கொஞ்சம் பதட்டத்தோடவே சிரிக்க வைக்கும். பொதுவா அந்த முகாம்ல வந்து வயசானவங்க, குழந்தைங்கள வந்து செலக்டடா வந்து குளிக்க கூட்டிட்டு போவாங்க. ஆனா அது உண்மையிலேயே குளிக்க இல்ல. அங்க ஒரு விதமான வந்து வாயுவ வந்து பயன்படுத்தி குவில் குவிலா மக்கள வந்து சாகடிப்பாங்க. ஜோஷ்வாக்கு பொதுவாவே வந்து குளிக்க பிடிக்காது. ஜோஷ்வாக்குன்னு இல்ல, எல்லா குழந்தைகளுக்குமே குளிக்க பிடிக்காது தானே! நம்ம ஜோஷ்வா குளிக்க கூப்பிடும்போது, வீட்ல ஒளிஞ்சிற மாரியே அங்கிட்டும் இங்கிட்டும் போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் பண்ற அந்த செயலால அன்னைக்கு வந்து அவன் உயிர் பிழைக்கிறான். ஆனா, கேடோவோட மாமா, மத்த ஒரு சில பேர் வந்து அந்த அறைக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு அதிகாரி வந்து அந்த இடத்துல தவறி விழ, கேடோவோட மாமா அவங்கள தூக்கி விட்டு நலம் விசாரிப்பாரு. ச்சே! இப்படிப்பட்ட மக்களையா நம்ம கொல்ல போறோம்னு அந்த அதிகாரி லைட்டா ஃபீல் பண்ணுவான் போல. எங்கடா கெய்டோவ காணோம்னு பார்த்தா, இந்த பக்கம் இரும்பு இருக்கிற பட்டறையில வந்து அவங்கலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னும் 100 கிலோ இருக்கும். அந்த மாரி இரும்ப வந்து எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏதாவது பிசுறு தட்டுச்சு அப்படின்னா, அடி பொளந்து எடுத்துடுறானுங்க. அதுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே வந்து பதறி அடிச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கெய்டோவும் 100 கிலோ இரும்ப தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதே டைம்ல ஜோஷுவா வந்து அப்பாவ தேடிக்கிட்டு அங்கேயே வந்துடுறான். மகன பார்த்ததும் என்னாச்சுன்னு அப்பா கேட்க, ரூம்ல எல்லாரையும் குளிக்க கூப்பிட்டாங்க. என்னால குளிக்கலாம் போக முடியாது அப்படின்றான். இல்ல நீ போய் குளின்னு கெய்டு வந்து கத்துறான். ஆனா வந்து பையன் வந்து குளிக்கவே முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிடுறான். சொல்லி முடிச்சுட்டு அப்பா என்ன பண்றாருன்னு பார்த்துக்கிட்டு, "இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, பையன சமாளிக்க, "நம்ம ஆளு கெய்டோவுக்கு சொல்லியா தரணும்? இது ஒரு விளையாட்டு. இதுல ஜெயிச்சா எனக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். நீ திரும்பவும் யாருக்கும் தெரியாம அறைக்கு போயிடு. அப்பதான் உனக்கும் நெறைய பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்றான். ஜோஷுவும் அத நம்பி யார் கண்லயும் படாம இருக்கான். முக்கியமா ஹிட்லரோட படைவீரர்கள் கண்ல இருந்து. ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போ, அப்பாவும் பையனும் ஒரு அறைய பார்ப்பாங்க. அந்த அறை என்னன்னா, அந்த முகாம்ல வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு மைக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு அறை அது. அந்த அறையில போய் பார்த்தா, கெய்டோவும் மகனும் பேசுவாங்க. ஏன் அப்டின்னா, நாங்க இங்க நல்லா இருக்கோம்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிற தோராவுக்கு வந்து தெரியப்படுத்த. அந்த பக்கம் தோராவும் அத கேட்டுட்டு, நம்ம குடும்பம் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டெஸ்ட் எதுக்குன்னா, யார் இருக்கணும், யாரு இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ற மாரி ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். அந்த டெஸ்ட் எடுக்கிற டாக்டர் யாருன்னா, முதல் பாதியில கெய்டோ வேலை செய்ற இடத்துல ஹோட்டலுக்கு வருவாரே, விடுகதைலாம் போட்டு விளையாடுவாங்க பாருங்க. அதே டாக்டர் தான். அவர பார்த்ததும் கெய்டோவுக்கு ஏதோ கடவுள பார்க்குற மாரி இருக்கும். ஆனா, நம்ப ஆளு ஏதோ பேச ட்ரை பண்ணா, அந்த இடத்துல டாக்டர்ன்னு யாருன்னே தெரியாத மாரி நடந்துப்பாரு. ஆனா, உண்மையிலேயே அன்னைக்கு வந்து கெய்டோவோட உயிர அவர்கிட்ட சொல்லாமலே வந்து அவர் காப்பாத்தியிருப்பாரு. நம்ப கெய்டோ திரும்பவும் அந்த டாக்டர சந்திச்சு, "எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. என் பையன காப்பாத்துங்கன்னு" கேட்பாரு. ஆனா, இங்க இருக்கிற யாராலயும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கெய்டோவுக்கு அந்த சந்திப்புல வந்து புரிய வந்துரும். நாட்கள் அப்படியே போய்க்கிட்டுருக்கு. நாட்கள் போக போக அறையில இருக்கிற ஆட்களும் குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. காரணம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கொன்னுக்கிட்டே வருவாங்க. ஒரு வழியா போரோட கடைசி கட்டம் வருது. அதுல பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா வந்து ஹிட்லரோட படைகள் வந்து அந்த முகாம வந்து காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
காலி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பொருட்கள்லாம் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்கலாம். இருக்கிற மக்களெல்லாம் வந்து கொன்னு குவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை எப்படிடா சமாளிக்க போறோம்னு யோசிச்சு நம்ம கைடோ என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பையன வந்து ஒரு ஒரு சேஃப்டி பாக்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து இறக்கி விட்டுடுவாரு. "இங்கேயே நீ ஒளிஞ்சுக்கோ. இதுதான் வந்து விளையாட்டின் வந்து கடைசி டாஸ்க்கு. இத நீ வின் பண்ணிட்டேன்னா, உனக்கு 60 பாயிண்ட் கிடைக்கும். நீ ஏற்கனவே வந்து ஒரு 940 பாயிண்ட் வச்சிருக்க. இதில நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா, உனக்கு கண்டிப்பா வந்து ஒரு நிஜ பீரங்கி வண்டி கிடைக்கும். ஆனா, இதில நீ ஜெயிக்கணும்னா, வெளிய யாருமே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாக்ஸ விட்டு வெளிய வரணும்னு சொல்லுவாரு. நம்மாளும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து உட்காந்துப்பாரு. ஏன்னா, பாக்ஸ்ல ஒளியறதுக்கு ஜோஷுவாக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. "அது எப்புட்றா உனக்கு தெரியும்னு?" கேட்காதீங்க. ஏன்னா, படத்தோட முதல் பாதியில வந்து ஜோஷுவா குளிக்கிறதுக்கு கூப்பிடும்போது, பாக்ஸுக்குள்ள தான் உட்காந்துப்பான். அதனால பாக்ஸ்ல ஒளியறது வந்து ஜோஷுவாக்கு வந்து ஒரு புடிச்ச வேலைன்னே வச்சுக்கங்களேன். அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, கெய்டோ வந்து தன்னோட மனைவி தோராவ தேடிக்கிட்டு அவங்களோட முகாமுக்கு வந்து போவாரு. ஆனா, போன இடத்துல வந்து தோரா கிடைக்க மாட்டாங்க. மாறுதலா அங்க என்ன நடக்கும்னா, அங்க இருக்க ஒரு படை வீரர்கள் கிட்ட வந்து கெய்டோ வந்து மாட்டிப்பாரு. துப்பாக்கி முனையில கெய்டோவ கொண்டு போவாங்க. ஜோஷுவா இத கவனிக்கிறத பார்க்குற கெய்டோ, படத்தோட முதல் பாதியில விசாரணைக்கு போகும்போது பையன் பதட்டமாகக் கூடாதுன்னு ஒரு காமெடியான நடை நடந்துப்பார்ல, அதே நடைய வந்து இங்கேயும் நடப்பாரு. ஜோஷுவா இதுவும் ஒரு விளையாட்டு தான்னு நெனச்சு சந்தோஷப்படுவான். ஆனா, பார்க்குற நமக்கு வந்து அந்த சீன் ரொம்பவே வந்து வருத்தப்பட வச்சுரும். ஒரு துப்பாக்கி சத்தத்தோட கெய்டோவோட வாழ்க்கை அந்த இடத்துல முடியும். ஒரு வழியா விடியறதுக்குள்ள ஹிட்லர் படை வீழ்த்தப்பட்டு முகாம்ல இருக்கிற அனைத்தும் சுத்தமாகுது. ஆட்கள் யாரும் இல்லாம. வெளிய யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜோஷுவா வந்து வெளிய வரான். அப்போ போர்க்களத்த சேர்ந்த ஒரு எதிர்நாட்டு பீரங்கி வண்டி வருது. அத பார்த்ததும் நம்மால வந்து சந்தோஷம் தாங்கல. அப்பா சொன்னது சரிதான். நாம ஜெயிச்சுட்டோம். இந்த பீரங்கி வண்டி நமக்கு தான்னு ரொம்ப ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பீரங்கி வண்டிய. நம்மால ஜெயிச்சதா நினைச்ச அந்த பீரங்கி வண்டி அவன் கிட்ட வந்து நிக்குது. நின்ன உடனே உள்ளேருந்து ஒருத்தர் வந்து இவன பார்த்து, "உன் பேர் என்ன? உங்க அப்பா, அம்மா எங்கப்பான்னு?" கேட்குறாரு. நம்ம ஆளுக்கு தான் அவன் பேசுற பாஷை எதுவுமே தெரியாதே. எல்லாத்துக்கும் ஒரே மாரி தலையாட்டுறான் சிரிச்சா மாதிரி. சரி இவரும், "வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" அந்த பீரங்கி வண்டியில உட்கார வச்சு ஜாலியா கூட்டு போறாரு. கூட்டு போம்போது ஜோஷுவா அவரோட அம்மா தோராவ பார்க்குறான். பார்த்த உடனே இன்னும் அவனுக்கு சந்தோஷமாயிருது. அந்த பீரங்கி வண்டியிலேருந்து இறங்கி அம்மா கிட்ட போய், "நாங்க ஜெயிச்சிட்டோம்னு" ஒரு சந்தோஷமா அந்த அம்மாவ கட்டி தழுவுறான். அந்த சிரிப்போட அந்த படம் அந்த இடத்துல நிறைவடையுதுங்க. இந்த கதையில வேற வேற இடத்துல நடக்கிற விஷயத்த ஒண்ணோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு எதார்த்தமா சொல்ற இந்த படத்தோட திரைக்கதைய வேர்ல்டு பெஸ்ட் திரைக்கதைன்னே சொல்லலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த இத்தாலிய படம் 1997 வெளிவந்து 2 ஆஸ்கார் மட்டும் இல்லாம இன்னும் நெறைய அவார்டுகள வந்து வாங்கி குவிச்சது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ராபர்ட் பெனினி. அவர் யாருன்னா, இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சாரு பார்த்தீங்களா கெய்டோ, அவர்தான். அவரோட மனைவி பிராசி தான் கதாநாயகி தோராவாவும் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு நேரம் இருந்தா கண்டிப்பா இந்த படத்த ஒரு தடவ பாருங்க. முடிஞ்சது உங்களுக்கே தோணும், இப்படிலாம் மனுஷ வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு கடவுள் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைய குடுத்துருக்கான்னு. ஆனா நாம தேவையில்லாத கோபம், பிரச்சனைய நெனச்சு நம்ம வாழ்க்கை நம்மளே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு தோணும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து நல்ல கதையோட திரும்ப வரேன். அப்ப நான் வரட்டுங்களா?